தினமொரு வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். விளக்கம். இந்நாட்களில் சபைக்குள்ளே வந்து இணைகின்றவர்களில் பெரும்பாலானோர் அனுபவபூர்வமான மனம் திரும்புதலை காணாமலே கிறிஸ்தவ பக்தியாளர்களாக மாறுவதால் தான் சபையானது கிறிஸ்துவின் மகிமையின் சாயலை பிரதிபலிக்கும் நிலையில் மிகவும் பின்தங்கியுள்ளது. அநேகர் மனம் திரும்புதல் என்பதை ஒரு ஆழமான தேவையாக உணராமல் கர்த்தரிடமிருந்து நன்மைகளை பெறுவதற்கு ஏதுவாக தாங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு ஆன்மீக சடங்காகவே எண்ணுகின்றனர். அநேகர் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பதற்காக அவர் விதித்துள்ள ஒரு நிபந்தனையாகவே மனம் திரும்புதலை நினைக்கின்றனர். எனவே பாவத்தை குறித்த ஒரு சீரியஸான சிந்தனையும் மனம் திரும்புதல் என்ற என்ன என்பதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலும் விழிப்புணர்வும் இன்றி அதனை ஒரு சமய சடங்காக கடைபிடிக்கின்றனர். சிலர் ஒரு சபை ஆராதனை முறையை விட்டு இன்னொரு சபை ஆராதனை முறைக்குள் பிரவேசிப்பதை மனம் திரும்புதலாக எண்ணுகின்றனர். சிலர் ஒரு குறிப்பிட்ட விதமான ஞானஸ்தான முறைக்கு பதிலாக வேறொரு விதமான ஞானஸ்தான முறையை ஏற்றுக்கொள்வதையே மனம் திரும்புதல் என எண்ணுகின்றனர். அநேகர் குறிப்பிட்ட விதமான ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்காததையே தங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவனுக்கு எதிரான விஷயமாக எண்ணுகிறார்களே அன்றி தங்களின் பாவ நிலையை அவர்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏராளமான இன்றைய விசுவாசிகள் ஞானஸ்நான மாற்றத்திற்கும் ஆராதனை முறை மாற்றத்திற்கும் உபதேச மாற்றத்திற்கும் வந்து சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்களே அன்றி சரியான மன மாற்றத்திற்குள் வந்து சேர்ந்தவர்களாகவே இல்லை. இந்நாட்களில் 2 விதமான காரியங்கள் கிறிஸ்தவ மக்கள் உண்மையான கிறிஸ்தவ அனுபவம் எது என்பதை குறித்து உணர்ந்து செயல்பட முடியாமல் தடைகளாக நின்று கொண்டிருக்கின்றன. 1 வழிபாடுகள், 2 கவர்ச்சியான ஆராதனை. பெரும்பாலான சபைகளில் மனம் திரும்புதல் என்ற அஸ்திபார சக்தியம் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டிய ஒன்று என்பதை உணரவில்லை. மனம் திரும்புதல், வாழ்க்கை மாற்றம், பாவத்தின் மேல் வெற்றி, நடைமுறை பரிசுத்த வாழ்க்கை போன்ற கிறிஸ்தவத்தின் உயிர் நாடியான சத்தியங்கள் போதிய அழுத்தத்துடன் போதிக்கப்படுவது இல்லை. மனம் திரும்புதல் என்ற அடிப்படைக்கு பதிலாக பலவித மத வழிபாட்டு முறைகளை முக்கியமாக எண்ணி அவைகளை கடைபிடித்தலே ஆண்டவர் விரும்பும் விஷயங்களாக எண்ணுகின்றனர். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களின் பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.